நம்ம மகேஷ் சார் கிட்ட ஆனந்தியை பற்றி எல்லா உண்மையுமே அந்த டாக்டர் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஆனந்தியும் அன்பும் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. எப்போவும் வந்து போதுன்னா அதாவது ஒரு குழந்தை செக்கப் பண்ணுறதுக்காக வந்தால் புருஷன் தான் கூட வரணும். ஆனால் இப்போது நம்ம ஆனந்தியோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாததுனால அன்பு வந்து போதுன்னா ஆனந்திக்கு ரிலேட்டிவாக தான் வந்திருக்காங்க. அதாவது ஆனந்தியை லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து போதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்கிறதுனாலும் சரி. ஆனால் ஆனந்திக்கு வந்து போதுன்னா ஒரு நல்ல ஒரு கார்டனாக தான் இப்போது அன்பு இங்கே மாசென்ட்ரி கொடுத்து குழந்தைய செக்கப் பண்ணி நல்லபடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதாவது இங்கேருந்து வந்து போதுன்னா இப்போது நம்ம ஆனந்தியும் அன்பும் கிளம்புனதுக்கு அப்புறமா ஆனந்திக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் அடிக்கடி வந்து போதுன்னா இப்போது இது ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது தான் அப்போ தான் வந்து போதுன்னா ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்த அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அதாவது நம்ம மகேஷ் சாருக்கு இந்த விஷயம் இந்த உண்மை தெரிய வந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் அப்போ தான் நம்ம மகேஷ் சாருக்கு உண்மையை தெரிய வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.